பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், 2 நாளாக சென்னையில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. அது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று பரவலாக பல இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிருக்கு. இதுக்கே சென்னை சாலைகள் தாங்கலை, ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கிது, பொதுமக்கள் அவதிப்படுறாங்க. இப்போவே இப்படி இருந்துச்சுன்னா டிசம்பர் மாதம் வந்தால் இன்னும் என்னெல்லாம் நடக்கவிருக்கோ என்று பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்ச உணர்வு இப்போது எழுந்திருக்கிறது. இதை நாம் மட்டும் சொன்னால் பரவாயில்ல, திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய ஒரு கோட் ட்வீட் பண்ணியிருக்காரு. பிரதான சாலையிலேயே இது போன்ற தண்ணீர் தேங்கி நிற்குது என்று ஒரு பிரதான ஊடகம் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதை கோட் ட்வீட் பண்ணி ரேஸ் ரோடு ரெயின் ரோடு என்று ரைமிங்காக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது ரேஸ் ரோடு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கார் ரேஸ் நடந்துச்சு. கார் ரேஸ் நடந்தபோது அந்த சாலைகள் மட்டும் ஒரு 4-5 சாலை மட்டும் கனெக்ட் பண்ணி அந்த சாலைகளில் மட்டுமே நல்ல வேலை செய்து பராமரித்து ஒரு டாப் நாச் இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு F4 கார் ரேஸ் நடத்த தெரிந்த இந்த அரசாங்கத்திற்கு ஊரலகம் முழுக்க இருக்கக்கூடிய குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகள், மழை தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய சாலைகள், மழை பெய்தால் கொஞ்சம் கூட தாங்காத சாலைகள், இப்படி எண்ணற்ற சாலைகள் இருப்பது கண்ணுக்கு தெரியவில்லை என்பதை சூசகமாக சொல்லியிருக்கிறாரு. எப்பா இதை சங்கிகள் சொல்கிறாங்க, தம்பிகள் சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்மளுடைய கூட்டணி கட்சி தலைவரை இப்படி நம்ம பார்த்து சொல்கிறாரே என்று திமுக காரர்களுக்கு இப்போது கொஞ்சம் தலைவலி அதிகமாக தான் இருக்குது. அதை தவிர சாதாரண பொதுமக்கள்லேருந்து நியூட்ரலான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மீம் பேஜஸ், நியூட்ரலான மீம் பேஜஸ், இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் என்ன பதிவிடுறாங்க, இப்போவே எப்படின்னா டிசம்பரில் எப்படி என்று திமுக போட்டு புரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியாவில் மீம் கிரியேட்டர்ஸ் மட்டும் செய்கிறாங்க என்று கிடையாது. நிறையா பொதுமக்கள், நிறையா முன்னணி ஊடகங்கள், தமிழ்நாட்டினுடைய பிரதான செய்தி சேனல்கள் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பிரதான சாலைகளில் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது தெரியுமா என்று அவங்க பேசியிருக்காங்க. சென்னையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக கோயம்பேடு மார்க்கெட் பகுதி சாலையில் அதிக அளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதற்கென்றே ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் வச்சிருப்பாங்க இல்லையா, திமுக முட்டு கொடுப்பதற்காகவே ஒரு ஃபேக்ட் செக் யூனிட். அந்த ஃபேக்ட் செக் யூனிட் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ஃபெயிலியரை மறைப்பதற்காக, ஆட்சியாளர்களுடைய திமுக அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவை மறைப்பதற்காக தண்ணியெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு பாருங்க தண்ணியை தேங்கி நிற்கலை, மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு பிரச்சனையே கிடையாது என்று போட்டிருக்காங்க. இவ்வளவுதான். ஒரு பக்கம் திமுகவுடைய உடன்பிறப்புகள், சென்ற ஆண்டே நம்ம பார்த்தோம், யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் தண்ணி தேங்கி நிற்கிது எங்களுடைய ஏரியாவில், உணவில்லை, குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, முதியவர்கள் கஷ்டப்படுறாங்க என்று எடுத்து போட்டால் சோஷியல் மீடியாவில் அவங்கள போய் தாக்கி பாஞ்சு பிடுங்கி கடிச்சு கொதறி அதற்கு ஒரு கூட்டம் சோஷியல் மீடியாவில் இயங்கிட்டு இருக்கு, திமுகவோட ஐடி விங் கூட்டம். அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் செக் யூனிட்டுங்கிற பேரில் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதுனே ஒரு யூனிட். இவர்கள் யாருக்குமே சென்னையில் மழை தண்ணி தேங்கி நிற்கிறத பற்றி கவலை கிடையாது. யாரும் திமுக அரசாங்கத்தை குறை சொல்லிவிடக்கூடாது. நம்ம பாருங்க, கிளீன் கவர்னன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அனைவருக்குமான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், டெவலப்மெண்ட் மின்னல் வேகத்தில் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கு, சென்னையில் குறிப்பாக மழை தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 4000 கோடி செலவு பண்ணியிருக்கோம் என்று ஒரு நரேட்டிவை செட் பண்ணும். அதற்கு எதிராக உண்மையாகவே மக்கள் யாராவது வந்து இல்லைப்பா அப்படி கிடையாது, சென்னை ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது, மழை தண்ணி தேங்கி நிற்கிது, எங்களை காப்பாற்றுங்க என்று சொன்னால் அவங்களாம் சங்கிகள், அவங்களாம் தம்பிகள். ஆனால் இது எதுவுமே நகைப்புக்குரிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. கடந்த ஆண்டே நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு சென்னை ஸ்தம்பித்தது என்று. ஒரு வாரம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மக்கள் நடுத்தருவுக்கு வந்தாங்க. இன்னும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நடுத்தருவுக்கு உணவுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எவ்வளோ உயிர் சேதம், எவ்வளோ பொருள் சேதம், எவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேமேஜ்லேருந்து சென்னை மீண்டு வருவதற்கு இன்னும் அந்த வடு ஆறவே இல்லை. இந்த நேரத்தில் முதல்வர் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, சென்னை மழைக்கான எல்லா ஆயத்த படைகளும் நான் ரெடியாக வச்சிருக்கோம். பருவமழைக்கு முன்னாடியே தென்மேற்கு இப்ப நமக்கு சென்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. நேற்று ஒரு நாள் மட்டுமே 12 சென்டிமீட்டர் மழை. வரலாற்றிலேயே மழை அதிகமா இருக்குங்கிறத போர்காஸ்டர் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. இதே தானையா போன தடவையும் சொன்னீங்க, மா சுப்பிரமணியன் அவர்களுடைய ஒரு ஸ்பீச், ரொம்ப வைரலான ஒரு ஸ்பீச், எவ்வளவு மழை பெய்தாலும் சரி அதை தாங்கி இருக்கக்கூடிய சக்தி சென்னைக்கு இருக்கு என்று சொன்னாரா இல்லையா? ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால்வாய் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டும் இதே மாதிரி தான் சொன்னீங்க, ஆனால் சென்னை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது. இந்த ஆண்டும் இதே தான் சொல்றீங்க, ஆனால் ஒரு டெவலப்மெண்ட்டுமே தெரியவில்லை. இன்னும் எக்கச்சக்கமான இடத்துல இன்னுமே குழி தோண்டி போட்டிருக்கீங்க. குழி தோண்டி குண்டும் குழியுமாக அவ்வளோ சாலைகள் சென்னையில் இருக்கு. இதெல்லாம் எப்போ செஞ்சிருக்கணும்? வெயில் காலத்தை செஞ்சிருக்கணும். அப்படி செய்யாமல் சென்னை இது செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் வரப்போகுது. இப்போ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எப்போ அதெல்லாம் மூடி, எப்போ சரி செய்து மழைநீர் வடிகால் சரியா இருக்கான்னு எப்போ பண்ணி, எப்பா எதற்குமே பிளானிங்கே இல்லாமல் சுத்தமான இந்த கவர்னன்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க இல்லையா,
பாலிசி பெராலிசிஸ் இருக்குன்னா அதற்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த உதாரணம் ஹிஸ்ட்ரியிலேயே, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே இந்த திமுக ஆட்சி என்று தான் சொல்லணும். பிளானிங் கிடையாது, மக்களை பற்றி அக்கறை கிடையாது, நம்மளை பற்றி யாரும் குறை சொல்லிடக்கூடாது. அதுக்காக 2 கூலிப்படையை அவங்க வந்து ஹையர் பண்ணி வச்சுக்கிறது. இந்த பக்கம் ஐடி விங்கு, அந்த பக்கம் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் என்று 2 பேர் ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் நமக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஏவி விடுறது. இப்போ நாங்கள் கேட்டால் எங்களை சங்கிகள் தம்பிகள் ஏதாவது சொல்லுவீங்க. உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் கேட்குறாரு, கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ரேஸுக்கு உங்களுக்கு காசு இருக்குல்ல, அதாவது கார் ரேஸ் நடத்துவங்கிற பேரில் சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகள்லாம் தோண்டி எடுத்து அதில் நீங்கள் வந்து ஃப்ளாட்டான ட்ராக் போட்டு F4 கார் ரேஸ் நடத்தி அதற்கு பிறகு அந்த ஃப்ளாட்டான சாலைகளை தோண்டி எடுத்து மீண்டும் பழைய மிதமான சாலைகளை போட்டிங்க இல்லையா? மற்றபடி மற்ற இடங்களில் எங்கெல்லாம் சாலை விரிவாக்க பணிகள் தேவையோ, எங்கெல்லாம் மழைநீர் வடிகால் தேவையோ அங்கெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா என்று உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் கேட்கிறாரு. இந்த கார் ரேஸ் போதே நம்ம சொன்னோம், எத்தனையோ இடங்கள்ல சென்னை முழுக்க நீங்கள் சாலை பணிகளை இன்னுமே அறவே நல்லா செய்வதற்காக ஸ்கோப் இருக்கு, தேவை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நடு ரோட்ல ஸ்ட்ரீட் ரேசிங் என்ற பெயர்ல தோண்டி எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க, இது ஆடம்பர செலவு என்று. உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த F4 ரேஸ்க்கு எவ்வளவு கோடி கோடியா நீங்க போட்டு செலவு பண்ணீங்க இல்லையா, ஒரு பெர்மனண்டான செட்டப். இதற்காக நீங்கள் ஸ்ட்ரீட் ரேஸ் தான் பண்ணணுமா, பெட்டர் மார்க்ஸ் ரைடு தான் வேணுமா, தெருவில் தான் பண்ணணுமா, அந்த என்ன பெருமை அதில் இருக்குது? ஒரு பெர்மனண்டான செட்டப்பை இருங்காட்டுக்கோட்டை மாதிரி இடத்துல ஒரு பெர்மனன்ட் செட்டப் நீங்கள் உருவாக்கினா அது மூலமாக நிறையா முதலீடுகள் இருக்க முடியும் இல்லையா? அதை விட்டுட்டு பெருமைக்கு எருமை வைக்கும் வித கதையாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ரேஸ் F4 அப்படிலாம் சொல்லி அங்கு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி டிராஃபிக்கை ஸ்தம்பிக்க செய்து சென்னையில் பிரதான சாலைகளை முடக்கி மற்ற இடங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அரசாங்கத்துடைய செலவில் நடக்குது. இதே அரசாங்கம் காசு இல்லை என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் மற்ற இடங்களில், உதாரணத்துக்கு வேளச்சேரி போன்ற இடங்களில் எங்கெல்லாம் நிறைய மழை தண்ணி தேங்கி நிற்கிறதுக்காக பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் மழைநீர் வடிகால் பணிகள், சாலை பணிகளை ரொம்ப விரைவாக சீரும் சிறப்புமாய் செய்யலாமா இல்லையா? வரலாற்றிலேருந்து பாடம் படிக்க தவறியவர்கள் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கண்டிப்பாக படைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டு கூட ஆகலை. கடந்த ஆண்டு தான் டிசம்பர் 2023 சென்னையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அது எல்லாத்தையும் பார்த்த பிறகும் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைக் யாராவது போய் நீட்டுறாங்கன்னா திமுகவை கழுவி ஊற்றுவாங்க. அதே மக்கள் 3 இடத்துலையுமே, சென்னை நார்த்து, மத்திய சென்னை, தென் சென்னை 3 இடத்துலையுமே திமுகவை வெற்றி பெற செய்திருக்காங்க, அதுவும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும், மக்களுடைய இந்த மனநிலை மாறாத வரைக்கும், எங்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யாத வரைக்கும், சென்னையில் மழை தண்ணி தேங்கி நிற்கும்னா மீண்டும் வருஷம் நாங்கள் அவதிப்படணும்னா அதை கண்டும் காணாமல் நடவடிக்கை எடுக்காத இந்த திமுக அரசாங்கத்திற்கு எங்களுடைய வாக்கு கிடையாது, ஓட்டு கிடையாது என்று மாறினால் மட்டும்தான் இதற்கு ஒரு சின்ன விடிவு காலமாக பிறக்கும். 4000 கோடி எங்கே என்ற கேள்வி எல்லாருமே கேட்டாங்க போன தடவை. எங்கே அந்த 4000 கோடி எங்கே என்று கேட்ட பிறகு 90% மேலே எங்களுடைய பணிகள் நிறைவடைஞ்சிருச்சுன்னு மேயர் பிரியா சொன்னாங்க. ஆனால் கூடவே ஒரு சில மாதங்கள் கழித்து நேரு அவர்கள் அமைச்சர் சொல்றாரு, இல்ல 40% தான் முடிஞ்சிருக்கு, 90% இல்லை என்று சொல்றாரு. ஒரு மேயர் 90% பிளஸ் அப்படிங்கிறாங்க, இன்னொரு அமைச்சர் 40% பிளஸ்னா இவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு. இல்லைன்னா சேகர் பாபு அவர்கள் சொல்ற மாதிரி அடிச்சு விடு என்று சொல்வாரு, மேயர் பிரியா அவர்கள் அடிச்சு விடுவாங்க. அது மாதிரி நடக்குதா? உண்மையிலேயே இந்த சென்னை கார்பரேஷனுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கா? ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நிறைய தடவை அறிக்கை கேட்டிருக்காரு, வெள்ளை அறிக்கை. இந்த கூவம் ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் இருக்கே அதனுடைய வெள்ளை அறிக்கை நீங்க தாக்கல் பண்ணணும், வெளியிடணும் என்று மீண்டும் வலியுறுத்திட்டே இருக்காங்க. ஆனா மேயர் பிரியா அவர்களுக்கும் சென்னை கார்பரேஷனுக்கோ மக்களை பத்தி அக்கறை இருக்கிறதா தெரியவே இல்லை. ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, முதல் பெண் தவாலிய லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, பணியிடை மாற்றம். லிப்ஸ்டிக்கா முக்கியம்? அங்கங்க மக்கள் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு நடுத்தூரில் நிற்கிறாங்க. போன ஆண்டு தான் மிகப்பெரிய பாடம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஆண்டு சென்னை கார்பரேஷன் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா, மழைநீர் வடிகாலில் பண்ணுவாங்களா, இல்லைனா யார் லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, யார் நம்ம மேயர் மாதிரியே உடை அணிஞ்சிருக்கா, இதையா பார்ப்பாங்க? யாருமே இந்த ஒரு விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறோம். சென்னையில் மழை தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. ஏன் சென்னை மாதிரியே தென் மாவட்டங்களில் மழை தண்ணி தேங்கி நிற்கும் போது முதல்வர் என்ன பண்ணாருன்னு தெரியும். எப்போது தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதோ அன்று தான் இண்டி கூட்டணி மீட்டிங்காக இங்கேருந்து டெல்லி போகிறாரு முதல்வர். ஒரு பூங்காவை திறந்து வைக்கிறாரு. தென் மாவட்டங்கள் மழையில் மிதந்துகிட்டு இருக்கு. இவர் இங்கேருந்து டெல்லி போகிறாரு இண்டி கூட்டணி மீட்டிங்காக. மழை வெள்ளத்தை தத்தளிக்கக்கூடிய மக்களோட இவருக்கு இண்டி கூட்டணி மீட்டிங் தான் முக்கியமா என்று போன தடவை கேட்டாங்க. ஸோ இந்த முறை இந்த அரசியல்லாம் ஒத்தி வச்சு எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரே நோக்கத்தோட இந்த முறை சென்னையில் மழை தண்ணி தேங்கி நிற்காத வண்ணம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, சரி அப்படியே ஒரு சில இடத்துல தேங்கி நின்னாலுமே அங்கே நிவாரண பொருட்களை சென்று சேர்ப்பதற்கு என்ன வழி,
எப்பவும் போல உருட்டாம, அதாவது இந்த முறை ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிருச்சு, வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு என்று இல்லாமல் முன்னேற்பாடாக நிறைய நாம் செய்ய வேண்டியது இருக்கு. ஆஸ் அ ஸ்டேட்டாக, ஒட்டுமொத்தமாக மிஷனரியாகவே சொல்றேன். 2 மணி நேர மழைக்கு இப்போது சென்னை தாங்கல. நிறைய இடத்துல குளம் போல, குட்டை போல மழை தண்ணி தேங்கி நிக்குது. இது மாதிரி குளம் போல, குட்டை போல மழை தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா அதில் சிறுவர்கள் குதித்து ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர் என்று செய்தி போடுறதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய முன்னணி செய்தி ஊடகங்கள் முனைப்பாக இருக்காங்களே தவிர, அதை போக்குவதற்காக திமுக அரசாங்கத்துடைய ஃபெயிலியரை சுட்டி காட்டுவதற்கு யாருமே தயாராக இல்லை, ஒரு சில ஊடகங்கள் தவிர. இன்னும் டிசம்பருக்கு, அக்டோபர், நவம்பர் 2 மாத காலம் மட்டுமே இருக்கிறது. அதனால் இந்த 2 மாத காலத்தில் நிறையா முன்னேற்பாடுகளை செய்யுங்கள். சென்னை மழை பெய்தால் அகைன் சம்பிப்பதற்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தால் சென்னை தாங்காது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தாங்காது. கேபிட்டல் சிட்டி ஆஃப் த மேஜர் சிட்டி, இந்தியாவிலே ஒரு மேஜர் சிட்டி, இந்த ஒரு மேஜர் சிட்டி சம்பித்தால் இந்தியாவே தாங்காது. அதனால தான் 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு கோரிக்கையாக, அரசியலெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். சென்னை கார்ப்பரேஷனும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, சென்னை மட்டும் இல்லை, எங்கெல்லாம் மழை பெய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கோ எல்லா இடத்துலையுமே பூர்வாங்க பணிகளை, முன்னேற்பாடுகளை செய்யுங்கள் என்று கோரிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.